தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்டமாக இந்த பூத் கமிட்டி மாநாடுகளை வந்து கருத்தரங்கமாக நடத்துவதற்கான திட்டமிடலை வந்து மேற்கொண்டு இருக்காங்க. முதல் மண்டல கருத்தரங்கமாக கோவையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. வரக்கூடிய 26, 27 சனி ஞாயிறு 2 நாட்கள் வந்து மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை தொகுதி வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் வந்து நிர்வாகிகளை அழைத்து இந்த பூத் கமிட்டியுடைய செயல்பாடு அதை வந்து ஏன்னா அவங்க சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் மிக விளக்கமாக ஒரு கருத்தரங்கம் மாதிரி நடத்துவதற்கான திட்டமிடலை தமிழக வெற்றி கழகத்தில் வந்து செஞ்சிருக்காங்க. இந்த 2 நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கத்தில் விஜய் கண்டிப்பாக பங்கேற்பார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. தற்போது அதற்கான பணிகளை வந்து நிர்வாகிகள் வந்து இறங்கியிருக்காங்க. கோவை சரவணப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு வந்து இந்த 2 நாட்கள் வந்து கருத்தரங்கள் 4 மாவட்டங்களாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இதற்கான ஒரு பயிற்சி பட்டறையாக இந்த கருத்தரங்கம் வந்து இருக்கும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் 5 மண்டலமாக பிரிக்கப்பட்ட சூழல்ல கோவை மண்டலத்தை விஜய் முதலாக தேர்ந்தெடுத்து இந்த பூத் கமிட்டி மாநாடு வந்து நடத்துவதற்கான பணிகள்ல வந்து இறங்கியிருக்காங்க. வரக்கூடிய அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி வந்து கோவை நடைபெறுகிறது. இங்கு விஜய் வருவார் எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல இந்த கருத்தரங்கம் மிக முக்கியமாக ஒரு அரசியல் கட்டத்தில் வந்து ஒரு மாற்றமாக இருக்கும் என்று அவங்க கட்சி தரப்புல சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நடத்துறாங்க, அந்த கருத்தரங்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நடக்கும்போது கண்டிப்பா பார்க்கலாம்.